ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே எப்படி என் நாள் போச்சுன்றது பார்க்கலாம். எந்த வேலை பண்ணாலுமே இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் சாங் பண்ணிக்கிட்டே செய்கிறது தான் என்னோடய ஹேபிட்டே. சிவன் பாட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் சாங்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ கேட்டுக்கிட்டே தான் எல்லா வேலையும் செய்வேன். மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் ஒர்க்குன்றதுனால சாட்டர்டே சண்டேயில் தான் வந்து வீட்டு வேலைலாம் செய்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டேயில் தான் மோஸ்ட்லி க்ளீனிங் வேலை, ஒட்டரை அடிக்கிற வேலை, அந்த துணி துவைச்சி காய வைக்கிற வேலை, எல்லா வேலையும் சாட்டர்டே தான் மோஸ்ட்லி எல்லாமே செய்வேன். சண்டேயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாருங்கள், வீடு ஃபுல்லாக தொடச்சி மேடை, அந்த கிச்சன் மேடை, அப்புறம் துணி துவைச்சி மிஷினில் போட்டு காய வச்சு, இந்த மாதிரி எல்லா வேலையும் சாட்டர்டேவே முடிச்சுடுவேன். 2 ஆம்பளை பசங்க இருக்கிறனால அவங்களுக்கும் வந்து தலைக்கு ஊற்றுறது இதெல்லாமே வந்து சாட்டர்டே தான் செய்வேன். ஸோ நம்ம செல்ஃப் கேரும் பண்ணணுன்றதுனால டபுள் பாயில் இந்த மாதிரி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்க்கு 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய், இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி டபுள் பாயில் இப்போ எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி நல்லா நம்ம சூடு தாங்குகிற அளவுக்கு கொதிக்க வச்சு, அந்த எண்ணெயை வந்து நல்லா ரூட்லலாம் நம்ம தலை வேர்க்கெலாம் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இந்த சம்மர்ன்றதுனால நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, அப்படி நல்லா ஸ்வெட் அதிகமாகுதுன்றதுனால ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இன்றைக்கி சாட்டர்டே எப்போயுமே பெருமாள் கோயில் கிளம்புவோம் ஃபேமிலியோடு, அப்பா, நான், 2 பசங்க. இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பசங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினோம். ஸோ திகழுக்கு வந்து அந்த பேண்ட்டு இதெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு பழைய பேண்ட் எல்லாமே வந்து போயிடுச்சு, எலாஸ்டிக் போயிடுச்சு. ஸோ அவனுக்கு ஒரு 2 ட்ராக் பேண்ட்டு, ஒரு 2 ஷார்ட்ஸ் வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்றது பாருங்கள். சார் தான் எல்லாமே செலக்ட் பண்ணார். அப்புறம் எனக்கு லெகின், பிளாக் லெகின் போயிடுச்சு. ஒரு கோல்டன் ஷால் வாங்கணுன்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், வாங்க முடியல. அதான் இன்றைக்கி எல்லாமே வாங்கியாச்சு. 2 கர்ச்சீஃப் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் ட்ராக் பேண்ட் போடும்போது காமிக்கிறேன். அப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணேன். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். 20, 30, மோஸ்ட்லி 100க்குள்ளே இருக்கும். இந்த இயரிங்ஸ் வாங்கினேன். பேங்கிள்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக வாங்கினேன். இந்த பேங்கிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது 100 ருபீஸ் தான். அப்புறம் இந்த பேண்டு 10 ருபீஸ் தான். அந்த மாதிரி எல்லாமே வந்து 100க்குள்ளேயே தான் இருக்கும். 10 ருபீஸ், 20, 30, 100க்குள்ளேயே தான் இருக்கும். நான் எப்போயுமே ஷாப்பிங் பண்ணாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் ஷாப்பிங் பண்ணுவேன். பார்த்து எடுப்பேன். ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பெஸ்ட்டாக தான் செய்வேன். எனக்குன்னு வரும்போது தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுப்பேன். அது சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. இந்த இயரிங் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு 30 ருபீஸ் தான். ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். காஜல் காலி ஆகிடுச்சின்னு சொல்லி அதுவும் வாங்கினேன். எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிக்குவேன், தேவையில்லாததெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, சார் வந்து சின்னவர் பெரியவர் 2 பேருமே பொம்மை வேணும்னு ஒரே அடம், கடையாக நின்றுக்குன்னு எனக்கு இந்த பொம்மை தான் வேணும், அந்த பொம்மை தான் வேணும்னு ஒரே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆளுக்கு ஒரு காரை வாங்கிட்டானுங்க. சின்னவரோட கார் பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ளே வந்து கீழே போட்டு அந்த 2 டயரையும் தனித்தனியாக ஆக்கி விட்டான். எங்கள் அப்பா கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை செட் பண்ணி அந்த கயிறு ஒன்று கட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் வீட்டு ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கார். அந்த கார் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது அப்படி கொஞ்சின்னு இருக்கான், எனக்கு இந்த காரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அது விடவே இல்லை. அது டயர் உடஞ்சாலுமே அதை அப்படியே பத்திரமா வச்சிட்ருக்கான். இது வந்து தேஷ்வாவோட காரு, 2வது பையனோட காரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே டயர் உடச்சிட்டான், வேறு விஷயம். ஆனால் அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி அதை இது பண்ணி கொஞ்சறான்றதை பாருங்கள். அதுக்கு முத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிறான். டயருக்கு உடஞ்சி போச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான்.
எங்கள் அப்பா அதில் கயிறு கட்டி விட்டோடனே அதை இழுத்துட்டு விளையாட ஆரம்பித்தோம். இது வந்து திகழோட கார், ஃபஸ்ட்டு பையனோட கார். தொட்ட உடனே புஷ்ஷுன்னு போகுது. ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். ஆனால் இது வந்து செம்ம ஸ்பீடாக இருக்குது. இந்த பெரியவனோட கார் பெருசாக இருக்குது, சின்னவரோட கார். அவ்வளோதான். இன்றைக்கி ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. தேங்க்